வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. டிஎன்எஸ்இசி அதாவது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து இப்போ வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்ன பணியிடங்கள் அப்படின்னா 2 நோட்டிஃபிகேஷனுங்க. அலுவலக உதவியாளர், டிரைவர் 2 விதமான பணியிடங்கள். 8th பாஸ் 10th பாஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. எழுத்து தேர்வு இல்லை, இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன, சம்பளம் இல்லை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கிறது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது அலுவலக உதவியாளர், டிரைவர் பணியிடங்கள் வந்திருக்கு. நான் முதல்ல அலுவலக உதவியாளர் பற்றி சொல்லிடுறேன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணி. இரண்டுமே பார்த்தீங்கன்னா நிரந்தர தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான், டெம்பரவரியோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அலுவலக உதவியாளரில் மொத்தம் 7 காலியிடங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஆனால் நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பாருங்கள், ஊதியம் 15,700 50,000 வரை. அதாவது சேர்றப்போ 15,700, ரிட்டையர் ஆகிறப்போ 50,000 வரை இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை தான் கொடுத்துருக்காங்க. அரசு நிர்ணயம் செய்த இதர படிகளுடன் இருக்கிறது. இந்த சம்பளம் உங்களுக்கு இருக்குது. மொத்தமாக 7 அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இன சுழற்சி எண் மற்றும் இட ஒதுக்கீடு விவரங்கள். இன சுழற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் நீங்கள் விண்ணப்பிக்கலாமா, உங்களுக்கு பணியிடம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 7 காலிடத்தை அவங்க தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 7 இடங்கள் இருக்கா? ஸோ இதில் பாருங்கள், 1 2 3, அதே மாதிரி 4 5 6 7. ஸோ 7 பதவிகள், 7 காலி பணியிடங்கள் யார் யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது உள்ளதை பாருங்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஒரு பதவியை பிசி அப்ளை பண்ணலாம். அதில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அல்லாத பிற, அதாவது பிசிஎம் அப்ளை பண்ண முடியாது. பிசிஎம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிசி அப்ளை பண்ணலாம். ஆனால் முன்னுரிமை பெற்றிருக்கணும். பிசி முன்னுரிமை பெற்றவர்கள் மட்டுமே தகுதி. ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் முன்னுரிமை பெற்றவர், முன்னுரிமை அற்றவர்னால் என்னன்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், 2வது ஒன்று இருக்குது. இதுக்கு ஜென்ரல் அப்ளை பண்ணலாம். ஆனால் விமன், கைவிடப்பட்ட விதவைகள் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, அடுத்து எஸ்சி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் முன்னுரிமை பெற்றவராக இருக்கணும். அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதாவது எம்பிசி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது பெண்கள், கைவிடப்பட்ட விதவைகள் கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை ஏற்றவர். ஓகே, அடுத்து பிசியில் இன்னொரு பதவி இருக்குது, பெண்கள், கைவிடப்பட்ட விதவைகள். இதுவும் பார்த்திங்கன்னா முன்னுரிமை ஏற்றவர். அடுத்து பொதுமுறை, அதாவது ஜென்ரலில் இருக்குது, முன்னுரிமை ஏற்றவர். ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிசி, முன்னுரிமை அற்றவர். ஸோ இந்த 2 பதவியை பார்த்துக்கோங்க. பொது பிரிவினர், முன்னுரிமை அற்றவர், எந்த ஒரு முன்னுரிமையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு காலிடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பொது முறைக்கு ஒன்று இருக்குது, முன்னுரிமை அற்றவருக்கு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கம்யூனிட்டி போட்டு அப்ளை பண்ணக்கூடாது, யூஆர் அப்படின்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி பிசியில் ஒரு வேக்கன்சி இருக்குது, முன்னுரிமை அற்றவருக்கு. ஸோ நீங்கள் பிசி வகுப்பை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். பிசிஎம் இந்த பிசிக்குள்ளே அப்ளை பண்ண முடியாது. பிசிஎம் வேணால் நீங்கள் இந்த பொது பிரிவில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல முன்னுரிமை அற்றவர், முன்னுரிமை பெற்றவர்னு இருக்கே. இது என்ன ப்ரோ அப்படின்னா, முன்னுரிமை அற்றவர்னா நார்மலாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை இருக்காது. முன்னுரிமை பெற்றவர்னா கலப்பு திருமணம் பண்ணவங்க, அப்புறம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி சில முன்னுரிமைகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த இருந்தால் மட்டுமே கொரோனாவாலேயோ இல்லை இதர காரணங்களால் தாய் தந்தை இருவரையும் இழந்தவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி முன்னுரிமை இருக்கிறவங்க தான் அந்த முன்னுரிமை பெற்றவரின் கீழே விண்ணப்பிக்க முடியும். அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அலுவலக உதவியாளர் 7 பணியிடங்கள் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். ஏன்னா பொது பிரிவினரில் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு பதவிக்கு. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கம்யூனிட்டி போட்டு அப்ளை பண்ணாதீங்க, யூஆர் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வயது வரம்பு பாருங்கள். பொது பிரிவுனா 18லேருந்து 32. அப்புறம் மிச்சம் உள்ள பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசினா 34 வயது வரையும், எஸ்சி, எஸ்டினா 37 வயது வரையும். சரி ப்ரோ, நான் பொது பிரிவு கிடையாதுன்னா பிசி, நான் பொது பிரிவில் இருக்கிற அந்த ஒரு பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன வயது வரம்பு? உங்களுக்கு 32
32 தான். நீங்கள் என்ன தான் பிசியாக இருந்தாலும் பொது பிரிவில் தானே விண்ணப்பிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு 34 கிடையாது, 32 தான் உங்களுக்கான வயது வரம்பு. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஜெராக்ஸ் மிஷினு பிரிண்டர்கள் வந்து இயக்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பேசிக்காக கேட்குறாங்க. 8th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் தகுதி தான். விண்ணப்பிக்கும் காலம் பாருங்கள், வர ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே சென்றடையும் வகையில் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணணும். அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அனுப்பணும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நகல்கள், அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று இருக்குது அப்படின்னா இது போன்ற சான்றுகளோட நகல்கள், அதாவது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துருங்க. ஜெராக்ஸில் யார் அப்ளை பண்ணுறீங்களோ, யார் விண்ணப்பதாரரோ அவரோட சுய சான்றப்பமாக இட்டுருங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களோட சைனை போட்டுருங்க, ப்ளூ இங்கோ பிளாக் இங்கோ சைனை போட்டுருங்க. இந்த மாதிரி சைன் பண்ணப்பட்ட ஜெராக்ஸ் காப்பீஸை தான் நீங்கள் வந்து இணைக்கணும். ஒரிஜினல் இணைக்கக்கூடாது, சைன் பண்ணாமல் அனுப்பிடக்கூடாது, ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஓகே, அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இனசுழற்சி, வயது, அது எல்லாமே பார்த்து தான் நாங்கள் வந்து இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் அந்த இனசுழற்சியை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இதோட சேர்த்து நீங்கள் ஒரு கவர் வைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஆஃபீஸ் கவர் வந்து வாங்கிக்கோங்க. ப்ரௌன் கவர் உரை ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் வாங்கிக்கலாம், ஸ்டேஷ்னரி கடையில் வாங்கிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் கவர் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இந்த இன்ச்சில் 10 4 இன்ச்சு, இந்த சைடு 10 இன்ச்சு, இந்த சைடு 4 இன்ச்சு. இந்த ஒரு ஆஃபீஸ் கவர்னால அதுதான் பொதுவானது. இதில் 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிடுங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்டுள்ள அஞ்சல் உரை. அதாவது இந்த இடத்துல 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பண்ணுறங்க. இந்த இடத்துல 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸை மட்டும் எழுதிருங்க. ஸோ கவரு, ஸ்டாம்ப்பு, 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் மட்டும் எழுதி இந்த எம்டி கவரையுமே நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். எதுக்கு இந்த மாதிரி எம்டி கவரில் 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதி கேட்குறாங்க அப்படின்னா, இதற்கான கால் லெட்டர், இன்டர்வியூக்கான கால் லெட்டரை உங்களுக்கு இந்த கவர் அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து அனுப்புவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆஃபீஸ் கவர் இருக்குது, ஸ்டாம்ப் ஒட்டியாச்சு, 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதி இந்த ஒரு செட்டப்பை கொடுக்குறீங்க. இவங்க ஃப்ரெம்மில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அட்ரஸோ இல்லை இவங்களோட சீலை டக்குன்னு குத்தி இதுக்குள்ளே அந்த அழைப்பு கடிதத்தை உள்ளே வச்சு டேரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். கால் லெட்டர் சென்ட் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ நம்ம ஸ்டாம்ப் போட்டிருக்கோம், நம்மளே 2 அட்ரஸ் எழுதி அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் இதற்கான முறை. அடுத்து பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இது வந்து அலுவலக படிக்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவை வந்து ஒட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே பாதி பேப்பர்லேயும் பாதி ஃபோட்டோவில் வர மாதிரி சைன் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். புகைப்படம் கையொப்பத்துடன் கொடுத்துருக்காங்க. மீதி உள்ள தகவல் எல்லாத்தையுமே தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த வகுப்பில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிறதுல பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் பொது பிரிவில் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, பொது பிரிவுனா நீங்கள் பொது பிரிவு இல்லை யூஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் நீங்கள் உங்களோட சாதி சான்றிதழை இணைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா முழு தகவல். ஸோ என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி மேலே சைன் போட்டணும், எல்லாத்தையும் தெளிவாக ஃபில் பண்ணிடணும். இதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு கவர், எம்டி கவரு, அதில் 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுதி இந்த கவரையுமே வைக்கணும். இது இல்லாமல் உங்களோட சான்றிதழ்களோட நகல்கள், ஜெராக்ஸ் காப்பீஸையும் நீங்கள் வைக்கணும். ஜெராக்ஸில் கண்டிப்பாக உங்களோட சைனை நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஜெராக்ஸ் காப்பீஸ் எதோடலாம் இணைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதிக்கானது. நீங்கள் அதிகபட்சம் என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிப்ளமோ அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரு 10ஆம் வகுப்பு டிப்ளமோ எல்லாத்தையும் நீங்கள் இணைக்கணும். இல்லை டிகிரி அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி, அதோட அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து இணைக்கணும். அப்புறம் முகவரிக்கான ஒரு நகல் வந்து இணைங்க. அது முகவரி, உங்களோட முகவரியில் ஒரு ப்ரூஃப் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இணைங்க. அடுத்து சாதி சான்றிதழ், அதோட ஜெராக்ஸை நீங்கள் வந்து இணைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆம் இருக்கிற இடத்துல இப்படி வந்து டிக் பண்ணணும். ஓகே, அடுத்து ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரியுமா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆம் அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி. இதில் இல்லை அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பிதழ் வந்து வராது. ஓகே, அதே மாதிரி முன்னுரிமை இருக்குது அப்படின்னா எந்த வகையில் நீங்கள் முன்னுரிமை பெறுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இல்லை அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அனுப்பணும்.
நன்னடத்தை சான்று நீங்கள் எங்கே வாங்கலாம், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கலாம் அப்படின்னா, யாராவது ஒரு அரசிதழ் பதிவு பெற்றவங்கள்ட்ட யார்ட்டையாவது வாங்க. நோட்ரி பப்ளிக் இந்த மாதிரி அரசிதழ் பதிவு பெற்றுட்டு எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும், இந்த மாதிரி நான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கும், அதில் குட்டுன்னு போட்டு அதை தருவாங்க. அதோட நகலை நீங்கள் இணைக்கணும், அதில் வந்து உங்களோட சைனை போட்டிருக்கணும். புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஒன்று இணைக்கணும், உங்களோட புகைப்படத்தோடு இருக்கக்கூடியது, அதாவது ஆதார் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ், இது போன்ற ஏதோ ஒன்று இணைக்கணும். அப்புறம் நான் சொன்ன அந்த எம்டி கவர், அந்த ஸ்டாம்ப் போட்டுனது 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டு அந்த எம்டி கவரையும் நீங்கள் வந்து இணைக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ், ஸோ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இந்த அட்ரஸ் ஒரு பெரிய கவர் ஒன்று வாங்கி ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் போட்டு 2 அட்ரஸ் இந்த அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து அனுப்பிடணும் வர ஜனவரி 2ஆம் தேதிக்குள்ளே. இது வந்து நார்மல் தபால் மூலமாகவே நீங்கள் அனுப்புங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டி நீங்கள் அனுப்பிடலாம். இந்த பெரிய கவருக்குள்ளே தான் நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷனு, அந்த ஒரு எம்டி கவர் செட்டப்பு, அப்புறம் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே வச்சு அனுப்ப போகிறோம். அதே மாதிரி இதே துறையிலேருந்து 2 டிரைவர் பணியிடங்களும் வந்திருக்கு. ஊர்தி ஓட்டுநர், ஜீப் டிரைவர் அப்படிங்கிற பணியிடங்களும். நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒன்று தான், இதுக்கு அப்ளிகேஷன் அனுப்புகிறதா இருக்கட்டும் எல்லாமே. அந்த 2 காலி பணியிடங்கள் பொது முறையில் முன்னுரிமை பெற்றவருக்கு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அருந்ததியர்களுக்கு ஒன்று இருக்குது, அதுவும் பெண்கள், கைவிடப்பட்ட விதவைகள், தமிழ் வழி கல்வி, இவங்களுக்கு தான். 2மே முன்னுரிமை பெற்றவர்கள் தான் இருக்குது. முன்னுரிமை பெற்றவரில் வரீங்கன்னா நீங்கள் அந்த டிரைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். எதுவும் டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.